ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமா, 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். சண்டை உங்களுக்கும் எடுத்துதான். எங்கேயோ தரேன் எங்க அப்பா அம்மாவை எதுக்கு இழுத்து அசிங்கப்படுத்துறீங்கப்பா? டிவி கெட்டு போச்சுன்னா நம்ம டிவியை திட்டுறோம், கம்பெனிக்காரன் தானே திட்டுறோம். ஓனர் பொண்டாட்டி, எனக்கு வலது பக்கத்துல பூரா இருக்கு, இடது பக்கத்துல தேள் இருக்கு. இப்ப என் கண்ணு எது மேல இருக்கும்? பூரா மேலயா? இல்ல. தேளு மேலயா? இல்லடி. அப்புறம் எது மேல இருக்கும்? என் மூக்கு மேலதான். நீ கறி சாப்பிடுடா. நான் சாப்பிட மாட்டேனா, நீ சாப்பிடுவியா? நான் அசைவம். நாங்க கூட தான் அசைவோம். ஏன் என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமாவே உட்காந்துரு. கொலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இந்த 2ம் இல்லாத ஊரும் இல்ல. நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அர்த்தமா இந்த ராஜா? மனைவி என்பவள் வினாத்தாள் மாதிரி, புரிஞ்சுக்கிறவே முடியாது. கணவன் என்பவன் விடைத்தாள் மாதிரி, திருத்தவே முடியாது. காலையிலத்துக்கு என்ன வைக்கிறதுனே தெரியல. அதான் ரவை இருக்குல்ல, எப்பவும் போல உப்புமா வைக்க வேண்டியதானே. அது இல்லப்பா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஏங்க, உங்களுக்கு என்கிட்ட எந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது? இன்னைக்கு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான். ஒன்று விடாம சொல்லணும். அது சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, சகிச்சுக்கிட்டு வாழுங்க. நானா கேட்டேன் கண்ணாலம் தானா. ஏங்க, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விற்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விற்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரட்டி போடு. ஏங்க, நான் திடீர்னு செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் ஆச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்களா? யாருக்கு தெரியும், பைத்தியம் என்ன வேணா பண்ணும். ஆண்களுக்கெல்லாம் ஏன் ஆண்கள்னு பேர் தெரியுமா? எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு, ஆடவர்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால போட்டுக்கிட்டு ஆடுவோம், போடாமலும். உங்க மருந்து ஒண்ணு சரியில்லை சார். மருந்து சரியில்லையா? ஆமா. நான் சொன்னது மாதிரி சாப்பிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு முடி சாப்பிடுங்க, சாப்பிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முடி தான் சாப்பிட்டேன். சரி. மறுபடியும் சாப்பிட மூடி இல்லையே. மறுபடி சாப்பிட மூடி இல்லையா? ஆமா. நீ எதை தின்ன? மூடிய. மாமா, இது திறந்து தாங்க. என்னால மட்டும் திறக்கவே முடியல. உன்னால ஈஸியா திறக்க முடிஞ்சது உன் வாய் மட்டும்தான். ஒருத்தன் பேங்க்குக்கு பணம் எடுக்க போனானா, ஆனா ஷாக் அடிச்சு செத்துட்டானா. ஏன்னா அவன் எடுத்தது கரண்ட் அக்கவுண்ட்ல. நான் செய்த பாவம் என்னோடு போகும். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையாமா, பணம் கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. பணம் என்ன இங்க மரத்துலயா காக்கிது? கசாயத்தை காய்ச்சி குடிக்க சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிரும். மச்சான், கசாயம் காய்ச்சி குடிச்சிருவீங்களா, எல்லாம் சரியாயிருமா? ஏங்க மச்சானா, யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன்தான். எங்க அண்ணனா? அப்ப போன் பண்ணது உங்க அண்ணன் இல்லையா? ஏன், உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா?